விஜயோட பிரச்சார பஸ்ஸுக்கு ஆயுத பூஜை கொண்டாடிட்டு அப்படியே ஓரம் கட்டிட்டாங்களாம். இனிமே விஜய் ஜெயலலிதா பாணியில பிரச்சாரம் செய்ய போறாராம். தேர்தல் பிரச்சாரத்துக்காக விஜய் ஆசையா தயார் செஞ்ச பஸ் இப்ப பனையூர்ல நிக்குது. இனி இந்த பஸ்ஸ பிரச்சாரத்துக்கு எடுக்க வேண்டாம்னு விஜய் முடிவு செஞ்சிருக்கிறதா சொல்றாங்க. அந்த பஸ்ஸுக்கு ஆயுத பூசை கொண்டாடுற மூடே பனையூருக்கு இல்லங்கிறாங்க. ஆனா புஷி ஆனந்த் எங்கிருந்தோ போன் பண்ணி பஸ்ஸுக்கு பூஜை போட்டே தீரணும்னு கட்டளைய போட அந்த பஸ்ஸுக்கு பூஜை நடந்திருக்கிறதா சொல்றாங்க. கட்சியில விஜய்க்கு விசுவாசமா இருக்கிற சில சீனியர் நிர்வாகிகள் கரூர் சோகத்தை பிரதிபலிக்கிற விதமா தாவேக்கவோட கொடிகளை அரை கம்பத்துல பறக்க விடணும்னு, குறிப்பா பனையூர் கட்சி அலுவலகத்துல இருக்கிற கொடி அரை கம்பத்துல பறக்கணும்னு ஆலோசனை சொன்னாங்களாம். ஆனா அது விஜய் காதுகளுக்கே போகலங்கிறாங்க. விஜயே இந்த விஷயத்த செஞ்சிருக்கணும்னு அவருக்கு அப்பப்ப ஆலோசனை சொல்ற சில நடுநிலையாளர்களும் எதிர்பார்த்ததா சொல்றாங்க. இனிமேல் பஸ்ல பிரச்சாரத்துக்கு போக கூடாதுன்னு முடிவெடுத்திருக்கிற விஜய் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அதனுடைய தலைநகரத்துக்குள்ள போக வேணாம்னு நினைக்கிறாராம். விக்கிரவாண்டி, மதுரை போல ஒவ்வொரு மாவட்டத்திலையும் அந்த மாவட்ட தலைநகருக்கு பக்கத்துல இருக்கிற காலி மைதானத்தை தேர்ந்தெடுத்து விஜய் நிக்கிற மாதிரி ஒரு மேடையை மட்டும் ரெடி பண்ணி அதுல நின்னு விஜய் பேசுறதா முடிவெடுத்திருக்காராம். கிட்டத்தட்ட ஜெயலலிதா 2016 சட்டமன்ற தேர்தலுக்கு மண்டல வாரியா மேற்கொண்ட பிரச்சாரத்தை போல விஜய் பிளான் பண்றதா சொல்றாங்க.